நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, திருப்பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood has power to cleanse you from all your sins and shortcomings, from all your guilt. It can sanctify you. The blood has the power. வேற எதுக்கும் அந்த பவர் கிடையாது, ரத்தத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்குறது. ரத்தம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக நிறுத்துகிறது. இந்த பந்தி நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது? நம்முடைய பாவத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த பந்தி எதற்கு அடையாளமா இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா வேதனைகளையும் எல்லா வியாதிகளையும் கல்வாரி சிலுவிலே தம்முடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்தார் என்பதற்கு அடையாளமாக இந்த திருப்பந்தி இருக்கிறது. அப்ப திருவிருந்துன்னு சொன்னோன்னு நிறைய பேர் எழுந்து ஓடியே போயிடுவாங்க. ஐயோ வேணாங்க, நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன், அக்கிரமத்தை செஞ்சிருக்கேன், நான்லாம் இந்த பந்தியில் பங்கு கொள்றது தகுதியே கிடையாது, நான்லாம் நீதிமான் கிடையாது, நான்லாம் பரிசுத்தவான் கிடையாது, நான் ஒரு பாவி அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை குறித்து யோவான் தம்முடைய சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, 3ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு, 19ஆம் வசனத்திலே, யோவான் 3:19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும். ஒளின்னு சொல்லும்போது அவர் வெளிச்சத்தை பத்தி சொல்றாரு. வெளிச்சத்தை பத்தின்னு சொன்னா இங்க இந்த லைட் வெளிச்சத்தை பத்தி சொல்ல, சூரிய வெளிச்சத்தை பத்தியும் சொல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் ஒளியாக வந்திருக்கிறார் என்று யோவான் 8:12 அவர் சொல்றாரு. ஒளியானது இந்த உலகத்துல வந்திருந்தோம்னா இயேசு இந்த உலகத்துல வந்திருந்தும். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கா? இயேசுவானவர் பத்தி சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்ப அந்த ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. ஏன் மக்கள் இருளை விரும்புகிறார்கள்? ஏன்னா ஒளிட்ட வந்தா அவங்க எவ்வளவு பொல்லாதவர்கள், அவங்க எவ்வளவு ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளானவர்கள், எவ்வளவு பெரிய பாவிகளா இருக்கிறார்கள் தெரிஞ்சிடும்ன்றதுனால அவங்க வராம இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறார் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் இந்த ஒளியின் இடத்துல வர முடியும். அவரோடு நாம் என்ன பண்ண முடியும்? ஐக்கியம் பட முடியும். ஏன்னா அவருடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அப்படின்னு இந்த ஒளியின் இடத்துல வரும்பொழுது, இந்த உலக மக்கள் ஒளியின் இடத்துல வரும்பொழுது அங்க என்ன தெரியுதுன்னா, மனுஷருடைய கிரிகள் பொல்லாதவளா இருக்குது. ஆனா ஒரு விசுவாசி ஆண்டவராகிய இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி நீதிமானாக்கப்பட்டவனாக இந்த ஒளியின் இடத்துல வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, அவன் தன்னை பார்க்கிறான், தேவன் அவனை பார்க்கிறாரு. ஆனா பார்த்த உடனே இவன் தன்னை அந்த வெளிச்சத்துல பார்க்கும் பொழுது, நான் என்ன மாதிரி இருந்தேன், நான் பொல்லாதவனா இருந்தேன், பாவியா இருந்தேன், கரைப்பட்டவனா இருந்தேன், குற்ற உணர்வு உள்ளவனா இருந்தேன், ஆக்கினை தீர்ப்பு உள்ளவனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் எவ்வளோ என்னை சுத்தமா கழுவி சுத்தமாக்கி இருக்கிறது, என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது, நீதிமானாக்கி இருக்கிறது. இந்த குளோரியஸ் லைட் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிற வேலையை நான் பார்க்கிறேன். அவருடைய ரத்தத்தினால கழுவி தூய்மையாக்கப்பட்டவனா என்ன பார்க்கிறேன். நான் இந்த ஒளியின் இடத்துக்கு வர்றதுக்கு பயப்படல. இந்த ஒளியின் இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் என்னோட கரைகளை பார்க்கல, குற்ற உணர்வை பார்க்கல, என் பாவத்தை பார்க்கல, அவர் இயேசுவின் ரத்தத்தை என் மேல பார்க்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எகிப்துல ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய மேற்சட்டத்தில் நிலைக்கால்களும் பூசினார்கள். சங்கார தூதங்க வரும்பொழுது ரத்தத்தை தான் பார்க்கறான். உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு பாவம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு மீறி இருக்காங்க, எவ்வளவு அக்கிரமத்தை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு பொல்லாதவர்களா இருக்கிறாங்க, எவ்வளவு ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டவர்களா இருக்கிறார்கள்ன்றதை பார்க்கல. மேல் சட்டத்தில் நிலைக்கால்கள் ரத்தத்தை பார்க்கறான், அவன் போயிடுறான். அவ்வளவுதான்.
நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்க்கும்பொழுது, தேவன் உங்களை என்னையும் பார்க்கும்போது அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக பார்க்கிறாரு. நான் இந்த ஒளி நிலத்திற்கு வரும்பொழுது இந்த ஒளி என்ன இந்த இயேசுவின் ரத்தம் என்ன எந்த அளவுக்கு கழுவி தூய்மையாக்கி இருக்கிறது என்பதை நான் காண்கிறேன். உங்களை கூட அப்படிதான் சுத்தமாக்கி இருக்கிறார். பிசாசு வந்து சொல்லும், ஐயோயோ நீ பாவி, அதனால தான் கருப்பு கலரை உனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கருப்பு கலர், ஆனால் நான் பாவியா? கிடையாதுங்க. வெள்ளை போட்டால் தான் தூய்மையா? இல்லை. அவர் சொல்றாரு, பாவம் எவ்வளோ செவேறுன்னு இருந்தாலும் அதை நான் பஞ்சை போல வெண்மை ஆக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்தமாக்கிறது. அவருடைய ரத்தம் என் பாவ கரையெல்லாம் போக்கிறது, குற்ற உணர்வெல்லாம் நீக்கிறது. இந்த வெளிச்சத்துக்கிட்ட வரும்பொழுது கடவுளை நான் துதிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவை நான் புகழ்றேன். ஏன்னா அவருடைய ரத்தம் என் பாவத்தெல்லாம் கழுவி இருக்குது. எதையுமே பார்க்கல, நான் தூய்மையா இருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன், பரிசுத்தமான இருக்கிறேன். ஆகவே தான் 1 யோவான்ல சொல்லப்பட்டது 1:7, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்க பாவங்கள்லாம் கழுவப்பட்டது, பாவம் மன்னிப்பு அவர் மூலமா உங்களுக்கு உண்டாயிருக்கு. இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்றதுக்கு பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. ரெவரன்ஷியல் ஃபியர் இருக்கட்டும். ஐயோ கர்த்தர் தண்டிச்சிருவாரான்னு பயப்படாதீங்க, தைரியமா இதில் பங்கு கொள்ளுங்கள். ஒருவேளை இல்லைங்க எனக்கு மனசே சரியில்லை, நான் இதில் பங்கு கொள்கிற அளவுக்கு நான் தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உடனே இயேசு இடத்துல கேளுங்கள். அவருடைய ரத்தம் ரெடியாக இருக்குது. ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், அவருடைய ரத்தத்தினால் என்னை ஒரு முறையாக கழுவும் அப்படின்னு சொல்லுங்க. அவர் உங்களை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய ரத்தம் தான் இந்த பந்திக்கு நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நான் கண்களை மூடி முதலாவது ஜெபிப்போம். பிற்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அப்பமும் ரசமும் பரிமாறப்படும். அதற்கு பிற்பாடு நாம் எல்லாரும் ஒன்றாக எழுந்து நின்று அனுசரிப்போம். முதல்ல ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே உம்முடைய திருப்பந்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிற உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் நீர் உண்மையால ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்கு வர வேண்டிய நீதியான தண்டனையும் ஆக்கினை தீர்ப்பும் தேவனுடைய கோபாக்கினையும் உண்மையில் வந்தது. ஆண்டவரே, நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் பாவிகள் அல்ல, நாங்கள் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக தேவனுக்கு முன்பாக சரியான நிலையில நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை சாத்தியமாக்கிய உம்முடைய திருப்பந்திக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிற உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதிலே நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும் உம்முடைய சம்பூர்ணத்திலும் நன்மையிலும் கிருபையிலும் தயவிலும் ஆண்டவரே நாங்கள் பங்கு கொள்ள எங்களை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சுகம் எங்களுடைய சுகம், உம்முடைய ஆரோக்கியம் எங்களுடைய ஆரோக்கியம், உம்முடைய ஸ்ட்ரென்த், உம்முடைய பவர் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் பவரா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தம் எங்களுடைய பரிசுத்தமா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பந்தியும் எங்களையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமையில உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். வார்த்தை மாம்சமாகி என்னை மீட்டதே, தேவ அன்பாலெந்தன் உள்ளம் நிறைந்ததே. வார்த்தை மாம்சமாகி என்னை மீட்டதே, தேவ அன்பாலெந்தன் உள்ளம் நிறைந்ததே. இயேசுவே, இயேசுவே, உந்தன் அன்புக்கு இணையில்லையே. இயேசுவே, இயேசுவே, உந்தன் கிருபைக்கு அளவில்லையே. பாவமானீர், சாபமானீர், என்னை நீதிமானாக்கினீர். பாவமானீர், சாபமானீர், என்னை நீதிமானாக்கினீர். சிலுவையில் எனக்காயாவும் செய்து முடித்தீரே,
உமக்காய் நான் என்றும் வாழ கிருபையை பொழிந்தீரே. சிலுவையில் எனக்காயாவும் செய்து முடித்தீரே. உமக்காய் நான் என்றும் வாழ கிருபையை பொழிந்தீரே. நாம் யாரும் எழுந்து நிற்போம். நான் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். நாம் தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாக எங்களை நீர் தகுதிப்படுத்தினீரே, இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது மூலமாக நீர் எங்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற, ஆண்டவரை, கண்காணாத, காதுகள் கேட்காத, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றாத ஆசீர்வாதங்களிலே, நன்மைகளிலே நாங்கள் பங்கடைய எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவி ஒத்தாசையும் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, வெறுமனே நாங்கள் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகல விதமான சம்பூர்ண ஆசீர்வாதங்களின் நன்மைகளில் நாங்கள் பங்கடைந்திருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய சுகம் எங்களுடைய சுகம், உம்முடைய ஆரோக்கியம் எங்களுடைய ஆரோக்கியம், உம்முடைய பலன் எங்களுடைய பலன், உம்முடைய ஞானம் எங்களுடைய ஞானம், உம்முடைய வல்லமை எங்களுடைய வல்லமையா இருக்கிறக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்முடையதெல்லாம் எங்களுடையதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,